ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன விளாக் அப்படின்னா வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அது யார் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இந்த வீடியோ போடணும்லாம் நாங்கள் நினைக்க கிடையாது, நடந்தது, அதனால தான் நாங்கள் வந்து போட்டோம். மற்றபடி எல்லாம் இந்த யாரையும் காயப்படுத்தவெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். ஏமாத்திருந்தா கூட வந்து நம்ம வந்து சரி ஏமாத்திட்டாங்க, இதை வயிற்று பழப்பாக்க அப்படின்னு தான் நம்ம போயிருப்போம். ஒரு துரோகம்னு வந்து யாராலையும் தாங்கிக்க முடியாது, அது மட்டும்தான். அது ரீசெண்டாக கேள்விப்பட்டனால தான் நாங்கள் வந்து அது வந்து ஏன்னா நேரில் போய் சண்டை கட்ட முடியாது இல்லைங்களா, பண்ணலாம். ஆனால் வந்துட்டு அது ரொம்ப தப்புங்கனால நாங்கள் அதை விஷயம் பண்ண மாட்டோம். கொஞ்சம் ஆதங்க தாங்க முடியாமல் தான் நாங்கள் சொன்னோம் தவிர யாரையும் இதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. என்ன மெயினானா சொந்தக்காரங்களையும் சரி மீடியாவில் இருக்கவங்கள யாரையுமே நாங்கள் சொல்ல கிடையாது. இதில் எங்களுக்கு மீடியா சைடில் யாருமே சண்டையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. யாருக்கிட்டையும் நாங்கள் சண்டை வழக்குக்கு போகவும் மாட்டோம். அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு லட்சியத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம எங்கேயாவது பார்க்குறப்ப மீட் பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம், அவ்வளோதான். ஏதாவது ஒன்று கூப்பிட்டாங்கன்னா வருவோம். அதே மாதிரி நாங்கள் ஏதாவது கூப்பிட்டா வருவோம். அதுலேயும் நிறைய பேத்துக்கு நீங்கள் தான் எல்லார் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு யாருமே வர மாட்டேங்கிறீங்க, யாரையும் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நிறையா பேர் வந்து எங்களை வந்து இது சாப்பாட்டுக்காக தான் போகிறோம், வீடியோக்காக தான் போகிறோம் கொஞ்ச நாளாக பேசுனீங்க. ஆனால் வந்து நாங்கள் யாரையும் கூப்பிடாமலும் இல்லை, எல்லாருமே தான் கூப்பிட்றோம். அவங்களுக்குன்னு ஒரு வேலைகள் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அதெல்லாம் மெயினாக நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் வைங்க அக்கா, அப்போ தான் வருவோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து என்ன ஃபங்க்ஷன் வைக்க முடியும் சொல்லுங்கள், நீங்களே சரி, உங்களுக்கே தெரியும் எங்களோட லைஃப் எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ நாங்கள் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் நாங்கள் என்ன ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியும்? வச்சா நம்ம ஒரு வீடு கட்டினா வைக்கலாம், ஒரு கல்யாணம் பண்ணலாம் வைக்கலாம், ஓகேங்களா? அதுதான், வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால தான் நான் எல்லோரும் ஃபங்க்ஷன் வச்சா வர மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா நாளைச்சு வரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க, வரமாட்டாங்க. நம்மளும் 10 தடவை சொல்லுவோம், மறுபடியும் வரலைன்னா நம்மளுக்கு சங்கடம் ஆகிக்கணும். ஒரு தடவை சொல்கிறோம், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம அக்கா இருக்காங்க, கவிஸ் வேர்டு அக்கா இருக்குல்ல, போன வருஷம்லாம் அக்கா வீட்டுக்கு போனால் வந்தால் எல்லாம் பிடிச்சி எல்லாம் செஞ்சுமா. நிறைய பேர் வந்து கவிஸ் வேர்டு அக்காவை சொல்கிற மாதிரியும் அவங்களுக்கு எங்களுக்கு சண்டைங்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்களா கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஓனாக வந்து முடிவு பண்ணி இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் போகிறதில்ல, அதனால தான் வந்து ஒரு மனஸ்தாபம் இருக்கு மேலே தான் அங்கே நீங்கள் அடிக்கடி போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு டைம் இருக்கணும், நமக்கு இருக்கணும். நம்ம போகிற அன்னைக்கு அவங்க இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் வேலை இருக்கும், நமக்கும் வேலை இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கனாலையோ இது பண்ணிட்டு இருக்கனாலையோ சும்மா இருக்க போகிறது. ஏதாவது ஒரு வேலையில் இருப்போம், டைம் இருக்கிறப்ப தான் ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோம், நேரில் போய் பார்ப்போம், இதெல்லாமே பண்ணுவோம். ஸோ எல்லா டைம் எனி டைம் வந்து நம்ம அடிக்கடி அங்கே போக முடியாது. அப்படியே ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனால் கூட அந்த ஒரு உறவுங்கிறது ரொம்ப நாள் இதாக இருக்காது, ஒரு கசமாக போயிடும். ஏதாவது ஒரு நல்லது கூப்பிட்றாங்களா போகலாம், ஒரு கெட்டதாயிருச்சா அவங்க கூப்பிட மாட்டாங்க, தகவல் தெரியும், அதுக்கு நாங்கள் போய் அட்டன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் கடைசி வரைக்கும் நீடிக்குங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். எல்லாத்துக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை, இதுதான். ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரு விஷயம் இப்போ அந்த வழியாக போகிறோம் அப்படின்னா அங்கே ஃபோன் பண்ணலாம். இப்போ அந்த பக்கம் ஃபோன் பண்ணி இப்படி நாங்கள் வந்திருக்கோம், இருக்கீங்களா கேட்கலாம், பார்த்துடலாம், அப்படி போவோமே தவிர போகலாங்கிறதுக்காக டைம் ஒதுக்கணும் அப்படின்னா அதுக்கான டைம் அவங்களுக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும். அதனால தான் போக முடியறதில்ல. வேற எந்த சண்டையோ சச்சரவோ எதுவுமே கிடையாது. அவங்க அந்த நேரத்துக்கு எங்கேயாவது போகணும் கிளம்பியிருப்பாங்க, ஐயோ வரேன்னு சொல்லிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது, எப்படி சொல்லி அவங்கள ஏதாவது அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கெலாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வருங்க. அதனால் வந்துட்டு நம்ம ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னால் போகிற மாதிரிமா. மற்றபடி அக்கா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாப்பா பர்த்டேக்கு விஷ் பண்ணோம், வாய்ஸ் போட்டு பேசிக்கிட்டோம், லைவில் போட்டாலும் லைவ் போய் பேசுவோம், ஃபோன் பண்ணணும்னு நினச்சா ஃபோன் பண்ணி பேசுவோம். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. அப்புறம் அதே மாதிரி ராம் யோகாவையும் வந்து எல்லோரும் இழுக்கிறீங்க. ராம் யோகாவுக்கு எங்களுக்குள்ள என்னென்னா பாண்டிங் வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இருந்த ஃப்ரெண்டுன்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து வந்தாங்க. ஆனால் வந்து இப்போ அவங்க வந்து அவங்களோட வழியில் வந்து போயிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீடு கட்டினாங்க, அடுத்து வீடு கட்டுறாங்க, அடுத்தது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வந்து சக்ஸஸ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுல அவங்க போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து முதல்ல வீட்டில் இருப்பாங்க, கொடுங்க நான் பிடிச்சிக்கிறேன்.
ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பாங்க, போவோம், நம்மளுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஹோட்டலில் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணுவாங்க, சாப்பிடுவோம். அப்புறம் எங்கேயாவது போகிறதுனா போவோம். அப்புறம் மதுரைக்கு இந்த ஏதோ டீ ஏதோ குடிக்கிறதுக்காகலாம் அன்றைக்கி இல்லை நைட் டைம் ஏதோ குடிக்கணுங்கிறதுக்காக பாதாம் பால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போனாலுமே அவங்க வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க 10 மணிக்கு கடைக்கு போகிறவங்க இருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்களுக்கு டைம். அவங்களுக்கு நிறைய ஷெடியூல் இருக்கும். ஸோ வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அதுதான் தவிர வேறு எதுவும் கிடையாது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சண்டையும் கிடையாது, எந்த ஒரு சச்சரவும் கிடையாது. இதுதான் சூழ்நிலையே, வேறு எதுவும் கிடையாது. ஏதாவது லைஃப்பில் அவங்கவுங்கள அச்சீவ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் எங்களுக்கும் அப்படி தான். எங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும், 2 பசங்க இருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காக நாங்களும் ஓடுறோம். அவங்களும் அப்படி தான் அவங்களோட குழந்தைகள் எதிர்காலத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன்னா மீட் பண்ணிப்போம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் யாருமே இதில் சொல்ல கிடையாது. சோஷியல் மீடியா சொந்தக்காரங்களும் யாருமே சொல்ல கிடையாது. எங்களுக்கு பர்சனலாக பழக்க வழக்கம் ஒரு 3வது மனுஷனே வச்சுக்கலாம். பழக்க வழக்கம் அவங்களால மட்டும்தான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னும் பெருசா பாதிக்கப்படல. அது ஒரு தகவல் நேருக்கு நேர சொல்லி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அது வேறவங்க கிட்ட சொல்லி வேறவங்க மூலமா போய் அது ஒன்று 10 ஆக்குவான்னு சொல்லுங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால அது அப்படித்தான் நம்ம காது மூலமா ஒரு அவங்க சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அப்படி வர யாருமே பகையே கிடையாது. மீடியா சரௌண்டில் எல்லாருமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். இப்போ எப்படி ஒரு ஃபங்க்ஷன்னா மீட் பண்ணிப்போம் நினைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அந்த மாதிரி டைட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணிப்போம். அக்கா வீட்டுக்கு பர்த்டேக்கு ஏன் போலின்னு கூட கேட்டிருந்தீங்க. பெரிய பாப்பாவுக்கு பர்த்டே இருந்துச்சுல, கவிஸ் வடாக்கா, அக்கா பர்த்டே ஏன் அப்படி போகல, கூப்பிடல, அதுதான் மெயின். ஏன்னா அந்த அன்னைக்கு தானே அங்கே பிரியா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பிரியா அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அக்கா. ஏன்னா எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. ஒரு 2 வருஷம் தான் பழக்கம். ஏன்னா இதனால் வரைக்கும் எதுக்குமே இன்வைட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து பர்த்டே இருக்குது வாங்கக்கா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என் கூட சேர்ந்து ராபர்ட், மீனா, அப்புறம் வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்டில் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு வேலைனால வர முடியல. நாங்கள் ஃப்ரீயாக இருந்தனால வந்து அது ஈவினிங் டைம்னால நாங்கள் வந்துட்டு போயிட்டு வந்தது தான். அக்கா வந்து சொல்லலை, அதனால தான் நாங்கள் போகணும்னு நினச்சா போயிருந்துருக்கலாம். ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் நாங்கள் பேசணும். அக்கா பிரியாணி செஞ்சு போட்டதெல்லாம் பார்த்தோம். அக்கா எங்களை விட்டுட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் வாங்க தங்கம்லாம் சொல்லிச்சு. ஸோ அப்படி தான் எங்களோட பாண்டிங், எல்லா பாண்டிங் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, நீங்கள் யாரும் இதில் வந்து நாங்கள் வந்து இவங்க சண்டை அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். அப்படியே சண்டை வந்தாலும் நாங்கள் வந்து சொல்லவே மாட்டோம் மீடியாக்குள்ளே. நாளைக்கு நாங்கள் ஒரு 4 இடத்துல வந்து மீட் பண்ணிப்போம். சண்டை கட்டிட்டு நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வரோம், அவங்களும் வரோம், நாங்கள் மீட் பண்ணுவோம். அப்போது நாங்கள் பேசாமல் இருந்தோம்னா எங்களை பார்க்குறவங்க வந்து ஏதோ சண்டையாட்டக்குன்னு கெஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நாங்கள் அது இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கவே மாட்டோம். இது வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு, அதனால தான் சொல்ல வேண்டியதாக ஆகிப்போச்சு. ஒரு துரோகம் அப்படிங்கிறனால சொல்ல ஆச்சு, தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோஸாக தான் வரப்போகுது. இனி என்ன, இது சித்திரை மாதமா, சித்திரை மாதம் 1 தான். வைகாசி மாதத்தில் இன்னும் சூப்பரான கோயில் திருவிழா, அப்புறம் வந்து நம்ம வெளியே வந்து போவோம், சம்மருக்கு அது வரும். அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அந்த வீட்டோட அப்டேட்டு, இது எல்லாமே ஒரு மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஹைப்புங்கிறது எங்களுக்கு வந்து கொடுங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு எங்களோட வீடியோஸ் சொல்ல போகும். என்ன நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடி வந்தாங்களா, முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இன்னும் இப்படியே தான் இருக்கிறீங்க, நல்ல வீடியோஸாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், நான் முடிய மாட்டேங்குது. இந்த பிஸ்னஸ் வேறு இறங்கிட்டோமா, சுத்தமாகவே இல்லை. இப்போவும் பாருங்கள், ஸ்டாண்டிங்கில் தான் சொல்கிறோம். நீ வந்து பார்சல் வந்துருச்சு, போய் நீ போயிட்டு வந்தால் அது வேறு நம்மளுக்கு வேறு அப்டேட் கொடுக்கணும். ஆமாம், ஓகேங்களா. சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்கள் கார்த்தி சரோ. தம்பியோட ரிசல்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. நானும் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மார்க் வரப்போகுது தெரியல, ஆனால் எந்த மார்க்காக இருந்தாலும் ஓகே தான். பட் இருந்தாலும் அது வந்து எனக்கு தலை மேலே ஒரு பெரிய பாரமாக இருக்குது. ஏன்னா தம்பி எப்படி படிப்பான்னு எல்லாத்துக்கும் வீடியோ போட்டோமா, அதை எல்லோரும் கெஸ் பண்ணுவீங்கள்ல, கை தூக்குது, கை வலிக்குது, அதனால். சரி, ஓகே, பாய்.